கேரளம், அசாம், புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நாளை நடைபெறும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரிவாக செய்துள்ளது. கேரளா, அசாம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இதையடுத்து வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரம், வாக்குப்பதிவுக்கான பொருட்கள் ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் அனுப்பி வைக்கிறது. அசாமில் உள்ள 126 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த மாநிலத்திலும் நேற்று மாலை பிரச்சாரம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் ஆகியவற்றை தேர்தல் மும்முரம் மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரி செய்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கான பொருட்கள் ஆகியவற்றை வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டார். புதுச்சேரியில் 918 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்களும் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பிறகு ஸ்ட்ராங் ரூமில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படுவதால் அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.